நமஸ்தே, வெல்கம் டு ஈஸியா ஹிந்தி யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ் மூலயமாவே ஹிந்தியை எப்படி ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோலையும் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ்லையும் சொல்லித்தர போகிறேன். என் கூடவே ஃப்ரம் டே 1 வீடியோலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்து நீங்களும் ஈஸியாக ஹிந்தி கற்றுக்கோங்க. நாம் ஏன் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்ற கொஷின் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம தமிழ்நாடு இல்லாமல் தமிழ்நாட்டை தாண்டி வேறு ஸ்டேட்ஸ்க்கோ இல்லை வேறு கண்ட்ரீஸ்க்கோ நீங்கள் போகணுன்னா அங்கே நீங்கள் சர்வை பண்ணுறதுக்கு இங்கிலீஷை தாண்டி இன்னொரு லாங்குவேஜ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா அது கண்டிப்பாக ஹிந்தியாக தான் இருக்கும். அட ஏங்க தமிழ்நாட்டை தாண்டி போகணும், இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம ஹிந்தி பேசுகிறதுக்கான நிலைமைக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுல எப்போவுமே தப்பே கிடையாது. லாங்குவேஜை கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றது தான் தப்பு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்ன முக்கியமான வேர்ட்ஸ்லாம் கற்றுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹிந்தியில் பேசிக்கான இம்பார்ட்டன்ஸ் வேர்ட்ஸ் இது தான். ஃபஸ்ட்டு ஐ. ஐ அப்படின்னா நான். நான்க்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா மே. நெக்ஸ்ட்டு யூ. தமிழில் நீ நீங்கள் ரெண்டுத்துக்குமே இங்கிலீஷில் வந்து நம்ம யூ தான் சொல்லுவோம். ஆனால் ஹிந்தியில் நீன்னு சொல்கிறதுக்கு தும், நீங்கள் அப்படின்னு நம்ம ரெஸ்பெக்டாக சொல்கிறதுக்கு ஆப் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு வி. வீனா நாம், நாம்னா ஹம். ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். நான் அப்படின்னா மே, நீ அப்படின்னா தும், நீங்கள் அப்படின்னா ஆப், நாம் அப்படின்னா ஹம். நெக்ஸ்ட் அதோட கண்டினியூஷன் திஸ். திஸ்னா இது, இதுனா யஹ். தட். தட்னா அது, அதுனா வஹ். ஹீ அப்படின்னா அவன், அவன்னா வஹ். இப்போது அது அப்படின்னாலும் வஹ் தான். ஷீ அப்படின்னா அவள், அவள்னா வஹ். இப்போது அது அப்படின்னாலும் வஹு தான். தே. தேனா அவர்கள், ப்ளூரல். ப்ளூரலில் சொல்லும்போது அது வே. இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். இது அப்படின்னா யஹ், அது அப்படின்னா வஹு. அவன் அப்படின்னா வஹு, அவள் அப்படின்னாலும் வஹு தான். அவர்கள் அப்படின்னு ப்ளூரலில் சொல்லும்போது வே. இப்போது இந்த வார்த்தைகள்லாம் வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த வார்த்தைகள்லாம் ஸ்டார்ட் ஆனால் எப்படி எண்ட் ஆகுன்ற ரூல்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சாகணும். இப்போ மே அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது வந்து ஹூம் அப்படின்னு முடியணும். ஹம், ஆப், வே இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஹை அப்படின்னு எண்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு தும் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஹோ அப்படின்னு எண்ட் பண்ணணும். யஹ், வஹ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஹை அப்படின்னு எண்ட் பண்ணணும். இந்த வார்த்தைகள்லாம் வச்சு இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ எம் ராம். நான் ராம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே ராம் ஹூம். ஐ எம் ராதா அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்கிற மாதிரி இருந்தாலும் நான் ராதா அப்படின்னு சொல்கிறதுக்கு மே ராதா ஹூம். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நாம் நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹம் தோஸ்த் ஹைம் அப்படின்னு சொல்லணும். இப்போது இந்த சென்டென்ஸில் எண்டிங் ரூல்ஸ் பாருங்கள். மே வந்ததுன்னா ஹூம் முடிக்கணும், ஹம் வந்ததுன்னா ஹைம்னு முடிக்கணும். யூ ஆர் மை ஃப்ரெண்ட். நீ என் நண்பன் அப்படின்னு நமக்கு ஈக்குவல் ஏஜில் உள்ளவங்களை பார்த்து சொல்கிறதுக்கு தும் மேரா தோஸ்த் ஹோ அப்படின்னு சொல்லணும். இதுவே நம்மளை விட எல்டர் ரெஸ்பெக்டாக சொல்கிறதுக்கு நீங்கள் என் நண்பர் அப்படின்னா ஆப் மேரே தோஸ்த் ஹை. இதில் உள்ள எண்டிங் வேர்ட்ஸ் பாருங்கள். தும் வந்ததுன்னா ஹோ அப்படின்னு எண்ட் பண்ணணும், ஆப் வந்துச்சுன்னா ஹை அப்படின்னு எண்ட் பண்ணணும். திஸ் இஸ் எ பென். இது ஒரு பேனா அப்படின்னு சொல்கிறதுக்கு யஹ் ஏ கலம் ஹை. தட் இஸ் அ ஃப்ரூட். அது ஒரு பழம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வஹ் ஏக் ஃபல் ஹை. சென்டென்ஸில் உள்ள எண்டிங் ரூல்ஸ் பாருங்கள். யஹ், வஹ் வந்ததுன்னா ஹை அப்படின்னு எண்ட் பண்ணணும். ஹீ இஸ் மை பிரதர். அவன் என் அண்ணன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வஹ் மேரா பாய் ஹை. ஷீ இஸ் மை சிஸ்டர். அவள் என் சகோதரி அப்படின்னு சொல்கிறதுக்கு வஹ் மேரி பஹன் ஹை. இதில் அவன் அவள் சொல்லும்போது வஹுனும் இவன் இவள் சொல்லும்போது யஹ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இந்த சென்டென்ஸில் எண்டிங் ரூல் பாருங்கள். வஹு யஹ் வந்துச்சுன்னா ஹை அப்படின்னு எண்ட் பண்ணணும். இப்போது பேசிக்கான சென்டென்சஸ்லாம் பார்த்துட்டோம். அந்த சென்டென்ஸை எப்படி கொஷினிங் சென்டென்சஸாக மாற்றுறது அப்படின்றதுக்காக கொஷின் வேர்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வாட் என்ன அப்படின்னா கியா. ஹூ யார் அப்படின்னா கவுன். வேர் எங்கு அப்படின்னு கேட்குறதுக்கு கஹா. வென் எப்போது அப்படின்னு கேட்குறதுக்கு கப். எகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா கியா, யார் அப்படின்னா கவுன், எங்கு அப்படின்னா கஹா, எப்போது அப்படின்னா கப். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின் வேர்ட்ஸ். ஒய் ஏன் அப்படின்னு கேட்குறதுக்கு கியோங். ஹவ் எப்படி அப்படின்னு கேட்குறதுக்கு கைசே. விச் எது அப்படின்னு கேட்குறதுக்கு கவுன்சா. ஹவு மச் எவ்வளவு, ஹவு மெனி எத்தனை அப்படின்னாலும் கித்தனா.
ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா கியூ, எப்படி, கைசே, எது, கவுன்சா, எவ்வளவு, கித்தனா. இப்போது இந்த கொஷனிங் வேர்ட்ஸ் வச்சு சென்டென்ஸ் பார்ப்போமா? வாட் இஸ் யுவர் நேம்? உங்கள் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு ஆப்கா நாம் கியா ஹை. இதுவே நம்ம ஈக்குவல் ஏஜில் கேட்குறதுக்கு தும்ஹாரா நாம் கியா ஹை. ஹூ இஸ் ஹீ? அவன் யார் அப்படின்னு கேட்குறதுக்கு வஹ் கவுன் ஹை. இதே போல் ஹூ இஸ் ஷீ? அவள் யார் அப்படின்னு கேட்குறதுக்கும் வஹ் கவுன் ஹை. வேர் ஆர் யூ கோயிங்? நீங்கள் எங்கு போகிறீர்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு ஆப் கஹா ஜா ரஹே ஹை. நீ எங்கே போகிற அப்படின்னு ரெஸ்பெக்ட் இல்லாமல் கேட்குறதுக்கு தும் கஹா ஜா ரஹே ஹோ. வென் வில் யூ கம்? நீங்கள் எப்போது வருவீர்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு ஆப் கப் ஆவோகே. நீ எப்போ வருவ அப்படின்னு கேட்குறதுக்கு தும் கப் ஆவோகே அப்படின்னு கேட்கணும். ஒய் ஆர் யூ சேட்? நீங்கள் ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு ஆப் கியோ உதாஸ் ஹை. ஹவ் ஆர் யூ? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு ஆப் கைசே ஹை. விச் புக் இஸ் திஸ்? இது எந்த புத்தகம் அப்படின்னு கேட்குறதுக்கு யஹ் கவுன்சி புக் ஹை. ஹவு மச் இஸ் திஸ்? இது எவ்வளவு அப்படின்னு கேட்குறதுக்கு ஏ கித்தனா ஹை. இப்போது பேசிக்கான சென்டென்ஸும் பார்த்துட்டோம், அந்த சென்டென்ஸ்லேருந்து கொஷின் எப்படி ஃபார்ம் பண்ணுறதும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் ஹிந்தி தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரியே ரிப்ளை பண்ணக்கூடிய வேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வேர்ட் ஓகே, சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு பொதுவாக எல்லாருமே டிகே அப்படின்வாங்க. அது டிகே கிடையாது, டீக்கு ஹை. யாராச்சும் ஒரு கேள்வி நம்மக்கிட்ட கேட்டால் அதுக்கு நம்ம ஆமாம் அப்படின்னு பதில் சொல்கிறதுக்கு ஹா. எஸ்னா ஹா. சரி நல்லது அப்படின்னு எதுக்காவது நம்ம ரிப்ளை பண்ணோம் அப்படின்னா அச்சா. ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சரி ரைட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சஹி அப்படின்னு சொல்லணும். ஒரு செயல் முடிந்தது அப்படின்னு அதை பற்றி பேசும்போது கதம் ஹுவா, கதம் அப்படின்னு சொல்லணும். ஏதாவது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு சம்ஜோ. புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு சம்ஜே. இதே நம்ம ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா சம்ஜி. இதே நம்ம ரெஸ்பெக்டாக கேட்குறோம் அப்படின்னா சம்ஜே ஆப். இப்போது க்ரீட்டிங் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஹலோ, வணக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமஸ்தே. இங்கிலீஷில் சொல்கிறது போலவே மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங்க்கு தனித்தனியாக ஹிந்திலையும் க்ரீட்டிங்ஸ் இருக்குது. ஆனால் காமனாக எல்லாருமே நமஸ்தே தான் சொல்கிறோம். அதுவும் கரெக்டு தான். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு குட் மார்னிங் அப்படின்னா ஷுப் பிரபாத், குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னா நமஸ்கார், குட் ஈவினிங் அப்படின்னா நமஸ்தே. ஹவ் ஆர் யூ? நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஆப் கைசே ஹை. நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு தும் கைசே ஹோ. அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மை டீக் ஹூம். நைஸ் டு மீட் யூ. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்சே மில்கர் அச்சா லகா. மில்கர் அப்படின்னா மீட், சந்தித்தல். சி யூ அகெயின், மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபிர் மிலேங்கே. மீண்டும், எகெயின் அப்படின்னா ஃபிர். தேங்க்யூ, நன்றி அப்படின்னு நம்ம ரிப்ளை பண்ணுறதுக்கு தன்யவாத். வெல்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்வாகத் ஹை. இந்த வீடியோவில் நம்ம பேசிக் சென்டென்சஸ், அந்த பேசிக் சென்டென்சஸை எப்படி கொஷின் பண்ணுறதுக்கான கொஷனிங் வேர்ட்ஸ், தென் காமன் வேர்ட்ஸ், அப்புறம் க்ரீட்டிங் சென்டென்சஸ் பார்த்தோம். ஸோ நீங்களும் ஒரு கொஷினிங் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி அதுக்கான ஆன்சரை நீங்களே ஹிந்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக நீங்களும் ஹிந்தியில் பேசலாம். ஹிந்தியில் பேசுகிறதுக்கான ஈஸியான டிப்ஸை நான் ஃபர்தர் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். கமெண்ட் ஃபார் ஆன்லைன் கிளாஸ். தன்யவாத்.